தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. அமெரிக்க ராணுவ வீரர்களை கொல்பவர்களுக்கு ஈரான் அறிவித்துள்ள சன்மானம். இஸ்ரேலுக்கு எதிராக கிளம்பிய சர்வதேச நாடுகள். 600 ஆளில்லா விமானங்கள் மூலம் ரஷ்யாவில் பெரும் தாக்குதலை நடத்திய உக்ரைன். அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை, விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. லெபனானுக்கான ஹிஸ்புல்லா தளபதியை வீழ்த்தியது இஸ்ரேல். இந்தோனேஷியாவில் பேரழிவு, 51 பேர் பலி, மீட்பு பணி தீவிரம், நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் தரைமட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றாலோ அல்லது உயிருடன் பிடித்துக் கொடுத்தாலோ $30,000 சன்மானம் வழங்கப்படும் என்று ஈரான் நேற்று புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரானிடையேயான போர் முடிவுக்கு வருவதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. இரு நாடுகளும் பரஸ்பரமாக தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனால் மேற்காசியாவில் நிலவி வரும் பதற்றம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. அதேவேளையில் ஹார்மோஸ் நீரிணையை நிர்வகிக்கப் போவது யார் என்பது குறித்த அதிகார மோதலும் நீடித்து வருகிறது. இந்த நிலையில் ஈரானுக்குள் நுழையும் அமெரிக்க ராணுவ வீரர்களை கொன்றாலோ அல்லது உயிருடன் பிடித்துக் கொடுத்தாலோ $30,000 சன்மானம் வழங்கப்படும் என்று ஈரான் ராணுவ தளபதி அமீர் ஹதாமி அறிவித்துள்ளார். அமெரிக்க ராணுவ வீரர்களை பெண்கள் பிடித்துக் கொடுத்தால் இந்த தொகை இரட்டிப்பாக வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் சுட்டு வீழ்த்தப்பட்ட அமெரிக்க விமானியை மீட்பதற்கான அவசரகால நடவடிக்கையை தவிர ஈரானில் எந்த அமெரிக்க படைகளும் களமிறக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் சமாதான சபை முன்வைத்த 15 அம்சங்கள் அடங்கிய விரிவான அமைதி திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்தமைக்கு கடும் கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து 8 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கடும் கண்டனம் தெரிவித்து கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம், கட்டார், ஜோர்தான், இந்தோனேஷியா, பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து ஆகிய 8 நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களே இவ்வாறு கண்டனம் தெரிவித்துள்ளனர். இஸ்ரேலின் இந்த நிலைப்பாடு அமைதிக்கான விரிவான திட்டத்தை நேரடியாக நிராகரிப்பதாகும். இது அத்திட்டத்தை நடைமுறைப்படுத்தவை பாதிப்பதோடு நியாயமான மற்றும் நிலையான அமைதியை ஏற்படுத்துவதற்காக எடுக்கப்பட்டு வரும் கூட்டு முயற்சிகளையும் சீர்குலைக்கிறதென அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இத்தகைய நிராகரிப்பு மூலம் காசாவிலும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தின் பிற பகுதிகளிலும் அமைதியை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தடுக்கும் முழு பொறுப்பையும் தற்போது இஸ்ரேல் ஏற்கிறதென்பது உறுதி செய்யப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மத்தியஸ்தர்களின் தீவிர முயற்சியால் உருவாக்கப்பட்ட இந்த வழிகாட்டல் வரைபடத்தை பாலஸ்தீன அமைப்புகள் ஏற்றுக்கொண்டுள்ளன. ஆயுதங்களை களைதல், இஸ்ரேலிய படைகளை வாபஸ் பெறுதல், சர்வதேச நிலைப்படுத்தும் படையை அமைத்தல், காசாவின் நிர்வாக அதிகாரத்தை காசா நிர்வகிப்பதற்கான தேசிய குழுவிடம் ஒப்படைத்தல் மற்றும் காசாவை மறுசீரமைத்தல் உள்ளிட்ட முக்கிய நோக்கங்களை கொண்டு இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 600 ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி ரஷ்யா மீது உக்ரைன் ஒரு பெரும் தாக்குதலை நடத்தியதாக மேஜர் செர்ஜி சோபியானின் தெரிவித்தார். இந்த தாக்குதல் நேற்று முன்தினம் இரவு முதல் நேற்று காலை 6:30 மணி வரை நடைபெற்றது என்றும் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு அமைப்பு 201 ஆளில்லா விமானங்களை அளித்ததென்றும் அவர் கூறினார். மாஸ்கோவில் நடந்த இந்த தாக்குதலில் 3 பேர் காயமடைந்தனர். அதே நேரத்தில் உக்ரைன் எல்லைக்கு அருகிலுள்ள ரஷ்யாவின் ரோஸ்டோவ் பகுதியில் நடந்த தாக்குதல்களில் 3 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 1 காயமடைந்தனர். ரோஸ்டோவ் பிராந்தியத்தின் 3 நகரங்கள் மற்றும் 9 மாவட்டங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட இந்த தாக்குதல்களில் ரஷ்ய ராணுவத்தால் 150க்கும் மேற்பட்ட ஆளில்லா விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை அளிக்க முடிந்தது. ஹார்மோஸ் நீரிணையை மீண்டும் கப்பல் போக்குவரத்திற்காக திறப்பதே தற்போதைய முதன்மை இலக்கு என்று துருக்கி ஜனாதிபதி ரசீத் தய்யிப் எர்டோகன் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான பேச்சுவார்த்தைகளில் இந்த கடல் வழியின் மீதான கட்டுப்பாடே மிக முக்கிய முட்டுக்கட்டையாக இருந்து வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், ஹார்மோஸ் நீரிணை மூடப்பட்டிருப்பது உலகளாவிய ரீதியில் பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த கடல்வழி பாதையானது சர்வதேச வர்த்தகத்திற்கு, குறிப்பாக எண்ணெய் மற்றும் எரிசக்தி வளங்களின் விநியோகத்திற்கு மிகவும் இன்றியமையாதது. எனவே ஹார்மோஸ் ஜலசந்தி முடிந்தவரை விரைவில் மீண்டும் திறக்கப்படுவது மிக மிக முக்கியமானது. உலகளாவிய எண்ணெய் விநியோகம் எந்தவித தடங்கலுமின்றி சீராக நடைபெறுவதையே துருக்கி ஆதரிக்கின்றதென தெரிவித்துள்ளார். ஈரான் மற்றும் அமெரிக்காவிற்கிடையே மீண்டும் பரஸ்பர தாக்குதல்கள் வெடித்துள்ளதை தொடர்ந்து இந்த நீரிணையில் கப்பல் போக்குவரத்து பெரும்பாலும் முடங்கியுள்ளது. கடந்த ஜூன் மாதம் இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இந்த திங்கட்கிழமையுடன் முடிவடைய உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு லெபனானின் அன்சார் மாநகராட்சியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் லெபனானுக்கான ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதியான அபு ஹசன் அலாவை கொன்றதாக ஆஸ்திரேலிய ராணுவம் நேற்று கூறியுள்ளது. அலா ஹிஸ்புல்லாவின் படர் யூனிட்டில் ஒரு மூத்த தளபதியாக இருந்தார் என்றும் ஹிஸ்புல்லாவின் முக்கிய தலைமையகத்தை குறிவைத்த தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டார் என்றும் பாதுகாப்பு வலயத்தில் ஆஸ்திரேலிய ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லா மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சமூக ஊடக தளமான எக்ஸில் இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அறிக்கை குறித்து ஹிஸ்புல்லா உடனடியாக கருத்து தெரிவிக்கவில்லை. சனிக்கிழமையன்று ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அலுவலகம் எல்லை அருகே ஹிஸ்புல்லாவால் நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலில் 3 ஆஸ்திரேலிய வீரர்கள் படுகாயமடைந்ததாக கூறியது. லெபனான் நிலப்பரப்பிலிருந்து இஸ்ரேல் படிப்படியாக வெளியேறுவதற்கும் இருதரப்பினருக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் தொடர்வதற்கும் வழிவகுக்கும் பெய்ரூட் டெல் அவிவ் கட்டமைப்பு ஒப்பந்தம் இருந்த போதிலும் இஸ்ரேல் லெபனானுக்கு எதிரான ராணுவ தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் இந்த நிகழ்வுகள் ஏற்பட்டுள்ளன. பல மாத பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகும் மார்ச் 2 அன்று தொடங்கிய லெபனானுக்கு எதிரான தனது ராணுவ நடவடிக்கையை இஸ்ரேல் தொடர்கிறது. லெபனான் அதிகாரிகள் கூற்றுப்படி இந்த நடவடிக்கைகளில் குறைந்தது 4335 பேர் கொல்லப்பட்டுள்ளனர், 12277 பேர் காயமடைந்துள்ளனர், மேலும் 10 லட்சத்திற்கும் அதிகமானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்தோனேசியாவின் கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் குறைந்தது 50 பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டின் தேசிய பேரிடர் மேலாண்மை முகமை உறுதிப்படுத்தியுள்ளது. புளோரஸ் தீவு பகுதியில் நேற்று முன்தினம் அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவாகியுள்ளது. நிலநடுக்கத்தின் மையம் பூமிக்கடியில் சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் அமைந்திருந்ததால் அதன் தாக்கம் மிகவும் கடுமையாக உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலநடுக்கத்தை தொடர்ந்து முதலில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பின்னர் அது திரும்ப பெறப்பட்டது. எனினும் கடலோர பகுதிகளில் 1.5 மீட்டருக்கும் அதிக உயரத்தில் சிறிய சுனாமி அலைகள் பதிவாகியுள்ளதாக உள்ளூர் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த அனர்த்தத்தால் 350க்கும் மேற்பட்ட வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் 100க்கும் மேற்பட்ட பாடசாலைகள், வைத்தியசாலைகள் மற்றும் அரசு அலுவலகங்கள் உள்ளிட்ட பொது கட்டடங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் நிலநடுக்கத்தை அடுத்து ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மற்றும் மின்சார தடைகள் காரணமாக போக்குவரத்து மற்றும் தொடர்பாடல் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பல கிராமங்கள் வெளிப்புற தொடர்பின்றி தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ராணுவத்தினர், போலீசார் மற்றும் மீட்புக் குழுவினர் இணைந்து தீவிர மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இடிபாடுகளுக்குள் சிலர் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுவதுடன் தொலைதூர பகுதிகளுக்கு மீட்புக் குழுவினர் இன்னும் சென்றடைய முடியாத நிலையும் காணப்படுகிறது. இதனால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது.